முடிவற்றவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். The God of infinity is living inside you. எல்லையற்றவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆகையினால் எல்லையற்ற காரியங்களை தான் நீங்கள் செய்வீர்கள். இப்போ நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சு சாதிச்சிட்டீங்க, அது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆனா உங்களுடைய ஆற்றல் அதற்கும் மேலாக இருக்கிறது. Don't ever be satisfied. திருப்தி ஆகாதீங்க. எதுக்கு திருப்தி ஆகணும்? நான் தான் சொல்றேன் பாருங்க, மோட்டிவ் கரெக்டா. இது வந்து பேராசை கிடையாது, இது பேராசை கிடையாதுங்க, இது தெய்வ ஆசை. என்ன ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில உண்டாக்கி இருக்கிறார். நான் மட்டும் இதை செய்யலைன்னா ஆண்டவர் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் இங்க வருவாரா? சொல்லுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்காக இட்லி வைப்பாரா? தோசை வைப்பாரா? சட்னி சாம்பார் வைப்பாரா? உங்க வீட்டுல நீங்க தான் சிறப்பா சமைக்கணும். உங்களுக்காக வேலை செய்வாரா? உங்களுக்காக வேலை பார்க்குற இடத்துல சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு செய்ய முடியுமா? உங்களை போல திறமையா அவர் செய்ய முடியுமா? அவர் செய்ய முடியாம தான் உங்களுக்குள்ள இருந்து செய்கிறார். அவர் அங்கிருந்து செய்யறதுக்கு அவர் செஞ்சுட்டு போலாம். அவர் அப்படி செய்யறது இல்லை. உங்கள் மூலமா தான் அவர் செயல்படுகிறார். உங்கள் மூலமா தான் மகிமை அடைகிறார். உங்கள் மூலம் தான் சுகமாகிறது. யாருக்காவது பலவீனமா இருக்கு, யாருக்காவது சுகவீனமா இருக்குன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அங்க சுகம் உண்டாகும். அவன் வாழ்க்கை சரியில்லையா, அவனுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு சரியாகும். சமாதானமே இல்லாம இருக்கிறான், வியாதிக்கு கூட ஏதோ டாக்டர்கிட்ட மருந்து போட்டுக்கலாம், நிம்மதியே இல்லை. என்ன பண்ணுவான்? தூக்க மருந்து போட்டும் தூக்கம் வரலாம், என்ன பண்ணுவான்? போதை மருந்து எடுக்கிறான். போதை மருந்து எடுத்தும் நிறைய நேரத்தில் உங்களுக்கு போதை ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுங்க. நீங்க இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பேசுகிறார். எனக்குள்ள இருக்கிற வந்தவன் இப்பொழுதே உனக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். சொல்லுங்க வாயை திறந்து. நிச்சயமா நடக்கும். ஏன்னா நான் அதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பூமியிலே, இந்த பூமியை மாற்றுவதற்காக, இந்த பூமியிலே நல்வழிப்படுத்துவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய நேரத்தில் நான் இருந்தா அது சரியில்லை, ரோடு சரியில்லை, லேம்பு சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, அது ஊழல் பண்றாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இதே தான் பேசிட்டுக்கிறோம். ஏன் உங்க பிள்ளைய சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஆபீசர் ஆக்குங்க, இல்ல நீங்களே ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது செய்யலாமே. நம்ம எதற்காக உங்களை அழைக்க வச்சிருக்கிறாரு என்றதை அறிஞ்சு கொண்டு அதிலே நீங்கள் செயல்பட முடியும். அப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் பாருங்க. நீங்கள் எங்கே போக வேண்டுமோ அங்கே இன்னும் போகவில்லை. நீங்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இன்னும் இருக்கவில்லை. நீங்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை இன்னும் பார்க்கவில்லை. நீங்கள் எதை கனவு காண வேண்டுமோ அதை இன்னும் கனவு காணவில்லை. நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, எதை வாங்க வேண்டுமோ அதை இன்னும் வாங்கவில்லை, அங்கே வாழவில்லை. நீங்கள் சாதிக்க முடியாத, சாதிக்க கூடியதை இன்னும் சாதிக்கவே இல்லை. இதான் ஒவ்வொரு நாளும் நீங்க வச்சிருக்கணும். உங்க லைஃப்ல நான் பார்க்கும்போது நான் இன்னும் யோசிக்கல, அதை தான் ஆண்டவர் ஆயத்தமாக்கி வச்சிருக்கார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் அதை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நீங்க வாழுங்க, இன்னைக்கு நீங்க வாழுங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு காட்டியிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனா நிறைய நேரங்கள்ல 10 வருஷம் கழிச்சு நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை சொல்வார். அங்க போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும் காரியங்கள். அப்போ எல்லை அல்லாதவர், எல்லை அப்பாற்பட்டவர், லிமிட்டே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரு, சொல்லுவாரு.